அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது 21/5/2024 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரிய நாளுங்க. அந்த கிரகங்கள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரியது. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நாள். இந்த நாள், அதாவது பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நன்னாளில் யார் ஒருத்தங்க இந்த நன்னாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறீங்களோ, உங்களுக்கு புதுசாக வீடு மனை வாங்கிறது, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளை வழிபாடு செய்வதன் காரணமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இவர் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் தான் இவரை வேண்டுமா மேடம் அப்படின்னா அப்படி கிடையாது. குழந்தை பாக்கியம், திருமணம் நடக்கணும், தொழிலில் நஷ்டம் எனக்கு சரியாகணும், கடன் சுமைகள் நீங்கணும், கணவன் மனைவிக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, இப்படி சகல விஷயங்களுக்கும் வெற்றிவேல் முருகனுடைய அருள் உங்களுக்கு பலித்தமாகும், நன்மையை கொடுக்கும். இப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு சிலர் நினைப்பீங்க, என்னடா இந்த பொண்ணு டெய்லி ஒரு சாமியை கும்பிட சொல்லுது, அந்த சாமிக்குடைய நாமத்தை ஓம் சொல்லி போற்றி சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய அர்த்தம் தெரிஞ்சதுன்னா, அதோடைய அருமை தெரிஞ்சது அப்படின்னாக்கா இப்படி நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. இருந்தாலும் தவறு கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஓம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இந்த உலகம் உருவான போது எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சுன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த பிரபஞ்சம் உருவான பொழுது ஓம் அப்படிங்கிற சத்தத்தோடு தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு. அடுத்ததான் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்துடைய பெயர், அதாவது நாமம். போற்றி அப்படிங்கிறது நீங்கள் அந்த தெய்வத்தையே வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம், உன்னதமான விஷயம். கடவுளுடைய வழிபாட்டுக்கு நீங்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், அந்த கடவுளுடைய மூல மந்திரம் தெரிஞ்சிருக்கணும், அந்த கடவுளுடைய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. எளிமையாக கடவுள் மேலே முழு மனதோட பயபக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, பயம் வேண்டாம், உண்மையான பக்தியோட வழிபாடு செய்யுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நமக்கு இப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் ஒருவேளை நம்ம செய்த பாவங்களோ இல்லை நமக்கு முன்னோர்கள் செய்த பாவங்களோ, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சில சமயங்கள் யோசிக்கவும் செய்வோம். அதெல்லாம் வேண்டாம், அது என்ன வேணால் இருந்துட்டு போகட்டும். புரியுதுங்களா? அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இப்போ நமக்கு பார்த்தினாக்கா இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்களை நான் சரி செய்யணும் கடவுளே. அதற்கு நம்ம என்ன செய்யணும், அதற்கான வழிபாட்டை நோக்கி தான் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ பதிவுமே இருக்குது. அந்த வகையில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இப்படி திருமண தடைகள், இப்படி சகல விஷயங்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம், கண்கண்ட தெய்வம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஸோ இவரை வழிபாடு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மளை கேட்பாங்க, என்னங்க நீங்கள் சொன்னீங்க அது நடக்கலை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள். உங்களுடைய ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்குது, பிறப்பு ஜாதகம்னு இருக்குது இல்லையா, அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கட்டங்கள் எப்படி எப்படி இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன், சிம்ம ராசி அப்படின்ட்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது இல்லையா, நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கலாம், இல்லை சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம். இப்படி வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி கைரேகை இருக்கா? ஒரே அம்மாவோடைய வயிற்றுலேருந்து தான் பிறந்திருக்கோம், ஆனால் ஒரே மாதிரி கைரேகை இருக்கா? இல்லை. அப்படிதாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் அப்படின்றத பொதுவாக தான் நான் சொல்ல முடியும். ஒரு எக்ஸாமில் இந்த பாடத்துலேருந்து கேள்வி வருங்கன்னு தான் சொல்ல முடியும், தவிர்த்து இந்த கேள்வி தான் வருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த பாடத்தில் இருந்து தான் கேள்வி வரும் தெரிஞ்சாலே போதுமே, நம்ம ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். அப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வீடியோ பதிவு இப்படி தான் இருக்கும்.
சரிங்களா? அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அன்பு சொந்தங்கள் அனைவருடைய வேண்டுதல்களையும் கடவுள் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த பணிகளை செய்து முடிப்பீங்க. அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். வாகன வசதிகள் மேம்படும். பழைய வண்டியை வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க, அந்த பழைய வண்டியை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக வீடு மனை வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக உங்கள் கை ஊங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த கடன் பிரச்சனைகள் இந்த நாளில் குறையும். உங்களுடைய அணுகுமுறையால் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட உங்களுடைய கனிவான பேச்சு, கனிவான அணுகுமுறையினால் உங்களுடைய வியாபாரம் பெருகும். நிறைய மாற்றங்களை உங்கள் வியாபாரத்தில் கொண்டு வர போகிறீங்க. வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக அமையும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோர்வுகள் நீங்கி உற்சாகத்துடன் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளின் பிடிவாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் அவங்கள அரவணைச்சி அதை வந்து சமாளிச்சிருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க முயற்சி செய்வீங்க. அடுத்ததாக உறவினர்கள் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய கையிருப்பை வைத்து அதை சமாளிச்சிடுவீங்க. சிலருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னவே சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் லாபத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே இருக்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் நான் சொல்லியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் காரணமாக உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படாயும். காலையில் எழுறீங்க, குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜையில் ஒரு நெய் தீபம், ஒரு நல்லெண்ணெய் தீபம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பூக்களை வைத்து கடவுளுக்கு வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க. தீப தூப ஆராதனை காட்டிட்டு ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி, என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, அதை சரி செய்து கொடுங்க, எனக்கு துணை நீங்கள் தான் அப்படின்னு வாய் விட்டு, செவ்வாய்க்கிழமையில் யார் ஒருத்தங்க வாய் விட்டு முருகப்பெருமான்கிட்ட கோரிக்கையை வைக்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். புரியுதுங்களா? இது செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். மனசில் தெளிவு பிறக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய பெயர் புகழ் சமூகத்தில் கூடும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயமா மெல்ல 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 இந்த நாளில் முடியும் பொழுது இப்படி ஒரு நாள், இந்த நாள் நமக்கு வந்துட்டு கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் முருகப்பெருமான். அடுத்ததான் சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இந்த நடைபாதை வியாபாரிகள், இந்த குடிசை தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு இந்த நாளில் நல்ல லாபம் இருக்கும். அடுத்த அரசு பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும் புகழ் வந்து சேரும். மனைவியின் ஒத்துழைப்பால் குடும்பத்தில் தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாம் இந்த நாளில் கண்டுபிடிச்சி வெற்றி கொள்வீங்க. வியாபாரத்துலேயும் வேகம் காட்டுவீங்க. உங்களுடைய வெளிநாடு பயணம் இல்லை வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும். உங்களுடைய எண்ணம் போலவே நிறைய விஷயங்களில் இந்த நாளில் சாதிக்க போகிறீங்க. நினச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த நாளில் கண்டிப்பாக நடக்க போகுது, கடவுளுடைய அனுகிரகத்தினால. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிறைய திட்டங்கள் வந்துட்டு பழித்தமாகும். இதுவே வழக்கறிஞர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்கள்னால அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு உங்களுடைய
கல்வி மேம்பாடு அடையும். பிடித்த கல்லூரியில் படிக்கிறது, பிடித்த ஸ்கூலில் சேர்றது, வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகமான ஒரு அமைப்பு இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா? உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும். நமக்கு இந்த வருஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுமா பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க இல்லையா? நிச்சயமாக சொல்கிறேங்க, 2025ஆம் ஆண்டுலேயும் உங்களுக்கு வேலை நிச்சயம். புரிஞ்சுதுங்களா? ஸோ பெண்களாக இருக்கீங்க, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சேர்ந்த பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், உங்களுடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க, இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் தன்னம்பிக்கை உண்டாகும். நண்பர்களின் உதவியால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனசில் தெளிவு உண்டாகும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களிடம் ஒப்படைத்த வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீங்க. எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வந்து சேரும். மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியுங்க. ஒரே வரியில் சொல்லணுனாக்க, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் வசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்த உத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாதகமான அமைப்பு இருக்குது. இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மேலும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ வராது அப்படின்னு நினச்ச கடன் தொகைகள்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஒரே வரியில் சொல்லணுன்னா, வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். மற்றவங்களுடைய விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே போதும். நிறைய விஷயங்களுக்கு இந்த நாளில் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் வேறு என்ன மேடம், நான் எதுக்கு மேடம் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறேன் அப்படின்னா, நீங்கள் தலையிட மாட்டீங்க. நீங்கள் நியாயஸ்தரம் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். அவங்களுடைய பிரச்சனைலாம் கொண்டு உங்கள் தலையில் ஏற்றி அது உடனே கேட்ட உடனே நீங்கள் ரொம்பவே மனசு தான் இலகன மனசாச்சு, அதுக்கு உதவி செய்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிப்புகள். ஸோ தயவு செஞ்சு அது வேண்டாம். நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனையை பார்ப்போம், அப்புறமா மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவோம். பட் இந்த நாளில் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகி ஓட கடவுள் அருளால் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரிங்க, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சினாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள். 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பலித்தமாகும். மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆன்மீகம் எளிமைதான், கடவுளின் அருளை பெறுவதும் எளிமையே. நம்பிக்கையோடைய கடவுளை கைப்பற்றிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்லுங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் விலகி ஓடும். கடவுளின் அனுகிரகத்தினால உங்களுடைய கண்ணீர் மறையும். வாழ்த்துக்கள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.